வணக்கம் நேர்களே, இது உங்கள் பேசும் நேரம் நிகழ்ச்சி. பேசும் நேரம் நிகழ்ச்சியில் இன்று நாம் ஒரு முக்கிய தலைப்பு குறித்து விவாதிக்க இருக்கிறோம். அஹ், அஹ், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ஜி ஜின்பிங் இருவரும் சந்தித்திருக்கின்றனர். ஒரு 6 ஆண்டுகளுக்கு பின்பு இரு நாட்டு தலைவர்களும் சந்தித்திருப்பது ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சீனா மீது அமெரிக்கா பெரிய அளவிற்கு வரி விதித்த பிறகு ஒரு இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு வர்த்தக போர் என்று கூறும் அளவிற்கு ஒரு மோதல் போக்கு இருக்கும் சூழலில் இரு நாட்டு தலைவர்களும் சந்தித்தது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சந்திப்புக்கு பிறகு பேசிய ட்ரம்ப் ஒரு சந்திப்பு சுமூகமாக நடந்ததாகவும் ஒரு பாசிட்டிவான விஷயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக வரி 10% வரியை குறைத்திருக்கிறார். இது போன்ற பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். 10க்கு 12 மார்க் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயங்களை எதிர்நோக்கி இருக்கு. இது குறித்து தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். இது குறித்து விவாதிப்பதற்காக 2 கருத்துரையாளர்கள் நம்முடன் இணைகிறார்கள். அரங்கில் என்னுடன் திரு கணேஷ்குமார் பேராசிரியர். வணக்கம் சார். அதுபோலவே பேராசிரியர் முத்துராஜா அவர்கள் இணைய வாயிலாக இணைந்திருக்கார். வணக்கம் சார். கணேஷ்குமார் சார், இப்போ நான் விவாதத்தை உங்கள்கிட்ட இருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல நம்ம இது பற்றி ஒரு நீண்ட நெடிய விவாதங்கள் பல ஒரு 2-3 மாதங்களாக தொடர்ந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஜி ஜின்பிங் சந்திப்பு, ட்ரம்ப் சந்திப்பு என்ன நடந்துச்சு? முதல்ல அது சந்திப்புல பல்வேறு விஷயங்கள் வெளியே ஊடகங்கள் அப்படி தகவல்கள் வந்திருக்குது. ஊடகங்கள் தகவல் தவிர உள்ள என்ன நடந்துச்சு, இதை பத்தி உங்களுக்கு நீங்க அப்சர்வ் பண்ண விஷயங்கள் என்ன விஷயங்கள் அது சொல்லுங்க. அதாவது இந்த சந்திப்பு 1 மணி நேரம் 40 நிமிடங்கள் நீடித்ததாக சொல்றேன். அதாவது கட் ஷாட் ஆனதுதான். அதாவது ரொம்ப பெருசா போகும், நிறைய நேரம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நிறைய டிஸ்கஷன் நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் தான் இந்த டிஸ்கஷன் நடந்தது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. பல்வேறு தரப்புல பல்வேறு 2 பக்கத்துலயும் நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு. 2 பேருக்குமே நிறைய அழுத்தங்கள் இருக்கு, 2 நாடுகளுக்குமே. சோ ஆனா இதுல பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ட்ரம்ப், அதாவது சைனா இதுல ஒன் மோர் டைம் சைனா அட்வான்டேஜ் சைனா மாதிரி தான் இருக்கு. இதுல இந்த 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 பேச்சுவார்த்தை முடிவுல ட்ரம்ப் அவரு சொல்றாரு, ஆமா 10க்கு 12 மார்க் கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆனா அதுல எல்லாமே சைனாவுக்கு வரியை குறைச்சிருக்குன்னு சொல்றாரு. ஆனா இதுல சைனாவை நிறைய ஜெயிச்சா மாதிரி இதுல என்னுடைய பார்வையா நான் என்ன வைக்கிறேன்னா, இதுல அவருக்கு அழுத்தம் அந்த ஊர்ல ஜாஸ்தியா இருக்கு. அதாவது அமெரிக்காவில அழுத்தங்கள் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவர் சில விஷயத்த விட்டு கொடுத்து தான் போறாரு. அதாவது போதைப் பொருள் தடுப்பு, அவர் ஆட்சிக்கு வர்றதுக்காக பல பல விஷயங்கள் அவர் சொல்லிதான் ஆட்சிக்கு வந்திருக்காரு. அதுல போதைப் பொருளை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அது அந்த போதைப் பொருளுக்கான காரணியா இருக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் சைனால இருந்து ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புறாங்கன்னு அதை சைனா நான் அதை நான் அனுப்ப மாட்டேன் இனிமேல் அப்படின்னு சொன்னதுனால, சோ அதுக்காக தான் இந்த 10% குறைச்சிருக்கிறாரு தவிர மத்தபடி எதுவும் எல்லாம் இல்ல. அதாவது முன்னாடி என்ன இருந்தோ அதான் போயிட்டு இருக்கு. இதுல ரேர் எர்த் மினரல்ஸ், அந்த இது இருக்கு இல்லையா, அதாவது அரிய கனிம வளங்கள், அந்த வளங்கள் சைனா மாத்திரம் தான் மோனோபோலி, அதாவது தான் மாத்திரமே வச்சிருக்காங்கன்ற அவங்க தான் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. சோ அதுல அந்த ஏற்றுமதி இருக்கு இல்லையா, அதை தடுத்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. எந்த நாட்டுக்குமே அவங்க அனுப்புறது இல்லை அப்படின்ற ஒரு முடிவுல இருந்தாங்க. இப்ப ஜி ஜின்பிங் அவர்கள் என்ன சொன்னாரு, நான் எல்லாருக்கும் ஏற்றுமதி பண்றேன், எல்லாருக்குமே பண்றேன்றத சொல்லியிருக்காரு. இது ஒரு பாஸ் மாதிரி தான், அதாவது ஒரு இடைநிறுத்தம் அப்படி, அதாவது மொத்தமும் முடிஞ்சிருச்சா, இது இந்த வர்த்தக போர் அப்படின்றதுதான் நம்ம பார்த்தோம். இந்த வர்த்தக போர் முழுசா முடிஞ்சிருச்சா, அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நடுவுல மொத்த அமைதி வந்துருச்சா அப்படின்னா இல்ல. இது ட்ரம்ப் அவர்கள் மாத்திரம் சொல்றாரு. சைனா தரப்புல இருந்து, அமெரிக்க தரப்புல இருந்து இதை சொல்றாங்க. ஆனா அமெரிக்க தரப்புல இருந்து ட்ரம்ப் மாத்திரம் தான் சொல்லியிருக்காரு. மத்தவங்க எல்லாம் சொல்றாங்களான்னு தெரியாது. அதே மாதிரி சைனாவில இது வரைக்கும் ஒரு அறிக்கை கூட சைனால இருந்து அபிஷியலா எதுவும் வரல. ஒண்ணு மாத்திரம் அந்த இத பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனே வெளில வரும்போது ஜி ஜின்பிங் என்ன சொல்றாரு திருப்பி அப்படின்னா, அமெரிக்காவும் சைனாவும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க. அதாவது அப்ப நம்பர் 1 நம்பர் 2 எக்கானமியா இருக்காங்க. நீங்க முன்ன மாதிரி என்ன பெரிய அண்ணன் ஸ்தானத்துல இருந்து நீங்க என்ன பேச முடியாது. சோ நண்பர்கள், அதாவது அவரோட வார்த்தைகள் சொல்லணும்னா, ஜி ஜின்பிங்கோட வார்த்தையை சொல்லணும்னா, நண்பர்களாக ட்ரீட் பண்ணுங்க. அதான் நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, ரஷ்யா, இந்தியா, சைனா, பிரேசில், சில இந்த மாதிரி பெரிய நாடுகள் எல்லாம் அமெரிக்கா முன்ன, அதாவது 1970ல இருந்து 2010 வரைக்கும் இல்ல 2015 வரைக்கும் எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்ப ட்ரீட் பண்ண முடியாது. சோ நீங்க முன்னாடி இருந்த அந்த பெரிய அண்ணன் ஸ்தானத்துல நீங்க சைனாவையோ இந்தியாவையோ, இதுல இருந்து இந்தியா நிறைய கத்துக்கலாம். சோ இப்ப சைனா எப்படி
சாதிச்சு காமிச்சிட்டாங்கல்ல. சோ இப்ப மற்ற நாடுகளுக்கும் அது வந்து ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. ஆனா ஜி ஜின்பிங்கோட வார்த்தை என்னன்னா, நீங்க நட்பாதான் அதாவது அவங்களும் ஒரு சாவரின் கண்ட்ரி, நாமளும் ஒரு சாவரின் கண்ட்ரின்ற நினைப்பு அமெரிக்காவுடைய அதிபர்களுக்கும் அமெரிக்காவுடைய ஆளுகின்ற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த பியூரோக்ரசி, அமெரிக்கன் பியூரோக்ரசிக்கு என்னைக்குமே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த பேச்சுவார்த்தையோட முடிவுல 10க்கு 12 10க்கு 120 அதை பத்தி கவலை இல்லை. ஆனா சைனா வந்து அவங்களுக்கு என்ன சாதிக்கணும்னு நினைச்சாங்களோ அதை சாதிச்சுட்டாங்க. நான் வந்து உனக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்து சேர்த்ததுதான் இந்த மீட்டிங்கோட அவுட்கமா நான் பாக்குறேன். இது வந்து ஜியோ பொலிட்டிக்கல் மீன்ஸ்ல நான் சொல்றேன். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். முத்துராஜ் சார் வணக்கம். முத்துராஜ் சார் வணக்கம். நம்ம இந்த சைனாவுடைய வர்த்தக போர், சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வர்த்தக போர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். குறிப்பா அந்த இரு நாடுகளுடைய வர்த்தகங்கள் ரீதியாக வரி விதிக்கப்பட்டதுக்கு பிறகு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஏற்றுமதி இறக்குமதியில மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இரண்டு நாடுகளுடைய ட்ரேட்ல, வர்த்தகத்துல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அது நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப இந்த சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அங்க அந்த வர்த்தக உறவுல பெரிய மாற்றங்களை கொண்டு வருமா? மிக சரியான பார்வை. நம்ம இந்த சந்திப்பு இம்பாக்டை பார்க்கறதுக்கு முன்னாடி அடிப்படை விஷயங்களை நம்ம கட்டாயம் நேயர்களுக்கு சொல்லணும். ஒன்று, குறிப்பாக 4 அமைப்புகள் உலக பொருளாதாரத்தை பற்றி சொல்லுகின்றன. ஒன்று உலக வங்கி, இன்னொன்று IMF, இன்னொன்று வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், இன்னொன்று சிங்கப்பூருடைய முன்னாள் அதிபர். இவங்க 4 பேருடைய கூற்றுப்படி இந்தியா அதிக வளர்ச்சி விதத்தை நோக்கி பயணிக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், IMF அறிக்கைப்படி அடுத்த ஆண்டும் 6.2% பொருளாதார வளர்ச்சி இருக்கும் என்று சொல்லுகிறது. இதே நேரத்தில் 2 நாட்களுக்கு முன்பு நமது தலைமை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் ஆனந்த் நாகேஸ்வரன் அவருடைய மதிப்பீட்டின்படி 7% வளர்ச்சி வீதம் இருக்கும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் என்ன என்றால், உலகத்திலே இன்னைக்கு அதிக வளர்ச்சி வீதத்தை கொண்டிருக்கக்கூடிய சில நாடுகளிலே மிக முக்கியமான நாடு இந்தியா. அப்ப கட்டாயம் இந்தியா மேல மறைமுகமான பொருளாதார தாக்குதல்களை நம்ம எதிர்பார்க்கலாம். எப்பவும் உங்களுக்கு தெரியும், நம்ம தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, காக்கிற இடத்துலதான் கல்லடி படுன்னு சொல்லி. இது ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். இரண்டாவது, இந்த சந்திப்புல நண்பர் அருமையாக சொன்னார், அமெரிக்க பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரத்தன்மை ஒரு குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் தொடர்ந்து பொருளாதார பயண திட்டங்களை ட்ரம்ப் அவர்கள் எடுத்துக்கொண்டே வருகிறார். உங்களுக்கு தெரியும், சைனா பொருளாதாரம் என்பது இன்றைக்கு ஒரு வலிமை மிக்க பொருளாதாரமாக இருக்கிறது. அது அமெரிக்க பொருளாதாரம் 1, 2 என்பதை தாண்டி இன்றைக்கு ஒரு சமநிலையில் இருக்கக்கூடிய சூழல் வந்து கொண்டிருக்கிறது என்பது உலகமே அறியும். இந்த சூழலை தான் இந்த சந்திப்பை நம்ம பார்க்குறோம். இதுல இந்தியாவுக்கு 2 விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, வர்த்தக போர்னு சொல்றோம். வர்த்தகம் என்றாலே போர் தான் பொருளாதாரத்துல. நம்ம இன்றைக்கு உலக பொருளாதாரத்துல காந்திய பொருளாதாரமான அகிம்சை பொருளாதாரத்தையும் இம்சை பொருளாதாரத்தையும் நினைவுபடுத்த விரும்புறேன். இன்றைக்கு உலக பொருளாதாரம், உலக வர்த்தகம் என்பது ஒரு போர் என்றால் பொருளாதார அடிப்படையிலான போர்னு பார்க்கிறோம். கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜா இருக்கலாம், இல்லை அப்சல்யூட் அட்வான்டேஜா இருக்கலாம். இந்த சூழலை தான் இந்த சந்திப்பை நம்ம பார்க்கிறோம். ஒன்று, அருமையாக நண்பர் குறிப்பிட்டார், சைனாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் சைனா. நான் அதை உண்மையிலேயே வரவேற்கிறேன். மிக சரியான பார்வை அவர் சொல்லுகின்ற பார்வை. இந்த சந்திப்புல சைனாவுக்கான அட்வான்டேஜ், அதை விட மறைமுகமான அட்வான்டேஜ் வந்து இந்தியா. நான் அதை சொல்லியே ஆகணும். காரணம், கூடிய விரைவில் இந்தியா பற்றி ஏற்கனவே நேற்றோ முந்தானாலோ ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்கின்ற பொழுது, எனது உற்ற நண்பர், இந்தியாவுடைய பிரதம மந்திரி போல் ஒருவரை நாம் பார்க்க முடியாது என்றெல்லாம் அவர் குறிப்பிடுவதற்கு காரணம், இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி மற்ற நிறுவனங்கள், மற்ற அமைப்புகள் சொல்லுகின்ற அந்த தகவல், அது ரொம்ப முக்கியமா நம்ம குறிப்பிட வச்சுக்கணும். இந்த அமெரிக்க சைனாவுடைய சந்திப்பு மூலமாக அவர்களுக்கும் நன்மை, அதை தாண்டி உலக பொருளாதாரத்துக்கும் நன்மை என்று பார்க்கிறேன். காரணம், அமெரிக்காவோடு பொருளாதார தொடர்பிலே, வரி தொடர்பிலே, வாணிப தொடர்புடைய பல நாடுகளுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. என்ன எடுத்துக்காட்டு? சைனா பொருளாதாரத்திலே மிக அதிகமான நுணுக்கமாக எஃபிஷியண்டா செயல்படுகின்ற பொழுது அமெரிக்க பொருளாதாரம் சற்று பின்தங்குகிறது, அமெரிக்க பொருளாதார முடிவுகள் சற்று பின்தங்குகிறது என்பதை பார்க்கின்ற பொழுது இந்த லெசன் மற்ற நாடுகளுக்கும், குறிப்பாக பிரேசிலா இருக்கலாம், அல்ல இந்தியாவா இருக்கலாம், ஈவன் ரஷ்யாவா இருக்கலாம், இந்த நாடுகளுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்திப்பாக இருக்கிறது. முடிவாக ஒரு மொத்தத்துல நம்ம இந்த சந்திப்பை ஒரு வரியில சொல்ல அப்படின்னு நான் நினைக்கணும் அப்படின்னா, இது வந்து அமெரிக்கா ஏற்படுத்தி தந்த சைனாவுக்கான ஒரு சாதகமான சூழல் அப்படின்னு நான் பார்க்கிறேன்.
ஆனா இப்போ நீங்க இருவர் சொல்ற ஒரு விஷயம் எப்படின்னா, சைனாக்கு சில இந்த விஷயங்கள் நிறைய அட்வான்டேஜா இருக்கு அப்படின்னு சொல்றத பார்க்க முடியுது. அப்போ வந்து ட்ரம்ப் ஏன் இந்த மாதிரியான ஒரு இதை நோக்கி பயணம் பண்ணணும்? அதாவது ஒரு ஒரு வரி விதிக்கணும், அப்புறம் அதை குறைக்கிறது, இல்ல அதுக்கப்புறம் அந்த எதிர் தரப்பு நாடு சொல்றதுக்கு சில விஷயங்களுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துல ஆட்படுறாரு. இந்த விஷயங்கள் அப்ப அந்த பாதையில பிரச்சனை இருக்குன்னு தெரியுது இல்லையா? அப்ப எதனால அதை அவர் தேர்வு செய்யறாரு? இல்ல, அமெரிக்க அதிபர் செய்கின்ற முயற்சி, அவர் வருகின்ற பாதை ஒரு 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 அதிபராக கட்டாயம் நான் சரி என்று சொல்வேன். காரணம், அமெரிக்க பொருளாதாரத்தில் சரி செய்யப்பட வேண்டும் என்றால், உலகமயமாதல்ல அமெரிக்க பொருளாதாரம் என்பது உலகத்தை சார்ந்திருக்கிறது, அமெரிக்கர்களை மட்டும் சார்ந்த அல்ல. உங்களுக்கு தெரியும், டாலரைசேஷன் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அமெரிக்க பொருளாதார வளர்ச்சியும், அமெரிக்க பொருளாதார நாலேஜ் எக்கானமி, அறிவுசார் பொருளாதாரமும், அமெரிக்க பொருளாதாரத்தின் நாணயமான டாலரும் அமெரிக்காவை மட்டும் நம்பியது அல்ல. அது உலக நாடுகளை, குறிப்பாக ஒரு 5லிருந்து 10 மிக முக்கியமான நாடுகளை சார்ந்திருக்கிறது. அந்த நாடுகளுடைய ஏற்றுமதி இறக்குமதி, அந்த டாலருடைய மதிக்கக்கூடிய அளவு, எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் டாலர் வித் லீடிங் கரன்சிஸ், இவையெல்லாம் சார்ந்திருக்கின்ற காரணத்தினால்தான் அதை அமெரிக்க அதிபர் மிக சரியாக பயணிக்கிறார். அவர்களுடைய அமெரிக்க பொருளாதாரத்தை சரி செய்யப்பட வேண்டும் என்றால், அமெரிக்க பொருளாதாரத்தில் உள்நாட்டு காரணிகளை தாண்டி பன்னாட்டிலே உலக அளவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணிகள், குறிப்பாக சைனா பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம், ரஷ்ய பொருளாதாரம், ஈவன் யூரோப்பியன் எக்கானமி, இவைகள் எல்லாம் தொடர்புபடுத்தி வருகின்ற பொழுதுதான் இது சரி செய்ய முடியும் என்பதை அவர் கணிக்கிறார். ஒன்றே ஒன்று சரி செய்ய முடிகின்ற பாதையில் அவர் கட்டாயம் இன்னும் ஓரிரு வாரங்களிலே, ஓரிரு மாதங்களிலே அவர் அமெரிக்க மற்ற நாடுகளுக்கான அந்த வரி விதிப்பை கட்டாயம் குறைத்து கொண்டே வருகின்ற சூழல் வரும். காரணம், அவர் மற்ற நாடுகள் மீது ஏற்றுமதி இறக்குமதி வரியை கூட்டுகின்ற பொழுது அது அமெரிக்க பொருளாதாரம் பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிற சூழல் அங்கே பேசப்படுகிறது. அது மாறும் கட்டாயம். ஓரிரு வாரங்களிலே அமெரிக்க அதிபர் அவர்கள் எல்லா நாடுகளும், குறிப்பாக வளர்ச்சி அடைந்து வருகின்ற அல்லது வளர்ந்து அடைகின்ற நம்ம அந்த 5 லீடிங் எக்கானமிஸ் 10 லீடிங் எக்கானமிஸ் நாடுகள்கிட்ட இந்த வரி வீதத்தை கட்டாயம் குறைத்துக் கொள்ள முயற்சிப்பார். அது அமெரிக்க பொருளாதாரத்துக்கும் உலக பொருளாதார மேம்பாட்டுக்கும் மிக மிக முக்கியமான முடிவாக இருக்கும். தொடர்ந்து பேசலாம் சார், தொடர்ந்து பேசலாம். கணேஷ்குமார் சார், இப்போ நீங்கள் முதல் ரவுண்டு சொன்ன விஷயங்களும் சரி, இப்போ முத்துராஜா சார் சொன்ன விஷயங்களும் சரி, ட்ரம்ப் வந்து ஒரு விஷயத்தில் ஒரு காம்ப்ரமைஸ், ஒரு சமாதான நோக்கத்தை நோக்கி அந்த பாதையை நோக்கி நகராரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இப்போ அதனால வந்து சீனா அமெரிக்காவுடைய அந்த வர்த்தகத்திலேயே இல்லைன்னா அந்த புவிசார் அரசியலில் ஒரு மாற்றம் வருமா? அது எப்படி இருக்கும்? இல்லை, இதில் 2 விஷயத்த நம்ம பார்க்கணும். இவர் வந்து முன்னாடி என்ன இருந்ததோ அதே மாதிரிதான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் சொல்றது 90களில் 2000தோட ஆரம்பத்துல கிரிக்கெட் ஆடும் போது பாக்குற போது தெரியும், இந்த சைட் ஸ்டாண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்ச நேரம் டைம் வேணும், பிரேக் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நேரம் நிப்பாரு, பேட்ஸ்மேன் நிப்பாரு, அம்பையரை பார்ப்பாரு, சைட் ஸ்டாண்ட் சரியா தெரியலன்னு நவுத்துவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி இந்த பக்கம் நவுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மூவா தான் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த வரி விதிப்புன்றதை நான் பாக்குறேனே தவிர, இஸ் பைங் டைம் ஆக்சுவலா. இதுல இப்ப இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்ப இவ்வளவு நாள் வரி உயர்வுன்னு சொல்லி ஏத்தினாரு. அது எத்தனை நாடுகள் ஒத்துக்கிட்டாங்க, எத்தனை நாடு ஒத்துக்கல? யாருமே ஒத்துக்கல. சோ சில ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்நாட்டுல பிரச்சனை வருது, அப்புறம் ரீநெகோசியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சோ ரீநெகோசியேட் பண்ணிட்டு திருப்பி வராங்க. இந்தியா அதுல வந்து நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, அதை நம்பரை நாங்க கேட்கறதா இல்லைன்னு சொல்லியாச்சு. சைனாவும் சொல்லியாச்சு. பிரேசில் வந்து ஒரு படி மேல போயிட்டு நாங்க நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. நேராவே இப்ப நேர் சந்திப்பு நடந்தது. பிரேசிலோடைய அதிபரும் ட்ரம்ப் அவர்களும் 2 பேரும் சந்திக்கும் போது, நான் பேச்சுவார்த்தை எதுக்குமே ரெடியா இல்லை, ஆனா நீங்க முதல்ல வரி போட்டீங்கன்னா 50% பிரேசிலுக்கும், இந்தியா மாதிரியே 50%, அதை எடுங்க, அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்றது. சோ அதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள் தான் நம்ம பார்க்கணும். அமெரிக்காவில் உள்ள செனட்ல ஒரு வாக்கெடுப்பு நடக்குது. அதாவது பிரேசில் மீது போடப்பட்ட 50% அந்த வரியை குறைக்கணும், அதை வந்து முன்னாடி என்ன நிலைமையில இருந்தோ அதே மாத்தணும்னு சொல்லிட்டு. அதுல ட்ரம்போட கட்சிக்கு 52 உறுப்பினர்கள் இருக்காங்க, மெஜாரிட்டி இருக்கு அவருக்கு செனட்ல. 2த்துலயுமே அதாவது பாஸ் ஆனோம். ஆனா செனட்ல வந்து 52 வச்சிருக்காரு. 48 அந்த இவங்க பைடனுடைய கட்சி, கமலா ஹாரிஸ் கட்சி 52 சீட்டு வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஆனா அந்த வாக்கெடுப்புல அமெரிக்க செனட் உறுப்பினர்கள் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த வரி விதிப்புக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க. சோ அப்ப வந்து இப்ப ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ல போயிருக்கு. ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ல என்ன ஆகும்ன்றது இப்ப இருக்கு. சோ இப்ப இவர் வந்து இந்த டெசிஷனை இப்ப சைனா மீது ஒரு வரி விதிப்பு போடுறாரு, இந்தியா மீது வரி விதிப்பு போடுறாரு. இப்ப பிரேசிலுக்கு நடந்தது மற்ற நாடுகளுக்கும் நடக்கும். அவருடைய ஆட்சி அங்க இப்ப ஊர்ல இல்ல,
அதாவது அதிபர் ஊர்ல இல்லாத போது இந்த வாக்கெடுப்பு நடக்குது. அதுல 52 பேர் வந்து இவருடைய கட்சிக்காரங்களும் சேர்த்து அது 4 பேர் 6 பேர் எக்ஸ்ட்ராவாவே அந்த பக்கம் போட்டாங்கன்னா கூட, சோ இப்ப வந்து அவருடைய அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் யார் வேணா வாக்களிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த மாதிரி வாக்கெடுப்பு பிரேசில்ன்றது வந்து ஓரளவுக்கு இம்பார்ட்டன்டான கண்ட்ரி. சைனாவை நம்பிதான் இவங்க எக்கானமியே இருக்கு. அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய எக்கானமியும் சரி, அமெரிக்காவுடைய அந்த ட்ரேடும் சரி, அங்க இருக்கக்கூடிய முக்கியமான பல விஷயங்கள் சைனாவை நம்பியே இருக்கின்றன. பேபி ஃபார்முலா மில்க், அதாவது நம்ம ஊர்ல இந்த செர்லாக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, சோ அது வந்து கோவிட் டைம்ஸ்ல சைனா வந்து ஏற்றுமதியை நிறுத்தியது. ஒரு ஒரு போர்ட்ல வந்து ஒரு கன்சைன்மெண்ட் போக முடியலங்க, அந்த கோவிட் டைம்ல நிறுத்தினாங்க. அங்க தட்டுப்பாடு வந்தது அமெரிக்கால. அதுக்கப்புறம் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து உதவி பண்ணி அந்த தட்டுப்பாட்டில இருந்து அமெரிக்காவுடைய குழந்தைகளை மீட்டெடுக்கிறது உதவி. அதாவது ஒரு சைனாவை நம்பி பல விஷயங்களை அமெரிக்கா வந்து கொடுத்து விட்டது. இப்ப சைனாவுக்கு அதே மாதிரி நீங்க திருப்பி டாரிஃப்ல போட்டு நான் நின்னீங்கன்னா பிரேசிலுக்கே உங்களுக்கு எதிர்த்து வாக்களிச்சுட்டாங்க. சோ அடுத்தது சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் கண்டிப்பா வந்து நிப்பாங்க. அதனால அவர் வந்து பாட் சம் டைம், அதாவது ஜனவரி மாசத்துல இருந்து அக்டோபர் மாசம் வரைக்கும் முன்னாடி சைட் ஸ்கிரீன் எங்க இருந்ததோ அதே இடத்துக்கு தான் வந்துருச்சு. ஆனா இந்த 6 மாசத்துல இந்த பக்கம் நவுத்தி இந்த பக்கம் நவுத்தி இருக்கிறார் அப்படிங்கறது தான் பார்வையை தவிர, இதுல வந்து அவர் பெருசாக அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை அப்படியே தக்க வைத்திருக்கிறார். அதாவது அடுத்தது வந்து எப்படி அந்த டாலருடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது வந்து அவங்க டாலரை என்னைக்கு வெப்பனைஸ் பண்ணாங்களோ அன்னைக்கே அதோட வீழ்ச்சி தொடங்கி விட்டது. அதாவது எப்ப வந்து அது ஆயுதமயமாக்கல், அதாவது டாலர் அப்படிங்கிறது ஒரு வர்த்தகத்துக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இல்லாம அது வந்து ஒரு பொருளாதார ஆயுதமாக டாலரும் ஸ்விஃப்ட் சிஸ்டமும் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு அமெரிக்கால இருந்து வெளியில வரணும்னு எல்லா நாடுகளும் வெளியில வர ஆரம்பிச்சாங்க. அதுல ஆல்ரெடி நல்லா எரிஞ்சிட்டு இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துற மாதிரி ஒரு டாரிஃப் வச்சாரே தவிர, பெருசா வந்து அவருடைய இந்த 2வது டேர்ம்ல பெருசா அவரால் எதுவும் பண்ண முடியல. அந்த டைம் வாங்குறதுக்காக தான் இந்த டாரிஃப் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்காரு. திரும்பி முத்துராஜா சார் சொன்ன மாதிரி சோ இட் வில் கோ பேக். சோ அது திருப்பி அவங்களுடைய முன்னாடி என்ன நிலைமையில இருந்ததோ அதுக்கே கொண்டு போவாங்க. இருந்தாலும் டாலருடைய அந்த தாக்கம், அதாவது டாலருடைய ஹெகிமோனி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மேலாதிக்கம்னு சொல்லுவாங்க, அது கண்டிப்பாக வரும் மாதங்களிலே குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஓகே சார், நன்றி சார். முத்துராஜ் சார், இதுல அடுத்த கட்டமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய விஷயங்கள் வந்து இப்போ அமெரிக்காக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் சொன்னாங்க. அதாவது ட்ரம்ப் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் வந்து அமெரிக்கர்கள் எப்படி பாதிக்குது. இப்போ சொல்றாங்க, இப்போ அக்டோபர் மாசத்துக்கான இந்த 15 நாளுக்கான சேலரி நிறைய பேருக்கு அரசு ஊழியர்களுக்கே வர முடியாத ஒரு சூழல் இருக்கு. அவர் எடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் உள்நாட்டிலே கூட அவருக்கு ஒரு பெரிய எதிர்ப்பை உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்க்குறோம். இப்போ அது வந்து இப்போ உள்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் அப்படி இருக்கா, இல்லை நிலவரம் வந்து இன்னும் மோசமாகுமா, இல்லை அதற்காக அவர் இப்பவுமே ஒரு முன்கூட்டியே ஒரு முடிவு எடுக்கிறாரா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னேன், உலகத்துல நம்பர் 1 பொருளாதாரம் என்பது அமெரிக்க பொருளாதாரம். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அது அப்சல்யூட் அட்வான்டேஜ்னு சொல்றோம். இங்க என்ன நம்ம பிரச்சனை பேசிட்டு இருக்கோம்னா, கடந்த 3 அல்லது 5 ஆண்டுகளாக அமெரிக்க பொருளாதாரத்துல ரிலேட்டிவ் ஆர் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கிறது, கம்பேரிட்டிவ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்றோம். ஒரு மற்ற பொருளாதாரத்தை ஒப்பிடுகின்ற பொழுது அமெரிக்க பொருளாதாரத்திற்கான ஒரு வீழ்ச்சி தெரிகிறது. பட் முழுமையான அளவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் 1 எக்கானமி அமெரிக்கன் எக்கானமி கிடையாது. பட் இந்த அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த 2-3 ஆண்டுகளாக அமெரிக்க பொருளாதாரத்தினுடைய கிராஃப், அந்த வளர்ச்சி வீதம் அல்லது அதனுடைய போக்கு என்பது முந்தைய காலத்தை போல ஒரு 10-15 ஆண்டுகளாக இருந்த அந்த அந்த தலைமைத்துவம் அல்லது மொனாப்பலைஸ் எக்கானமி அப்படின்றது இன்னைக்கு இல்லை என்பதை அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள், அவர்களே புரிந்து கொள்கிறார்கள். இந்த சூழல்ல நம்ம இந்த விஷயங்களை பேசுறோம். கட்டாயம் எல்லா பொருளாதாரத்திலும் சிக்கல் வரும். ஆனால் அந்த சிக்கல்கள், குறிப்பாக நீங்க மற்ற நாடுகள் இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்லாம் அந்தந்த நாட்டிலேயே சில ஆன்சர்ஸ் கிடைக்கும், சில பதில்கள் இருக்கும். ஆனால் அமெரிக்க பொருளாதாரத்துக்கான பொருளாதார சிக்கல்களுக்கு அமெரிக்காவில் மட்டும் பதில் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், உலகமயமாதல்ல முக்கியமான அல்ல நம்பர் 1 கண்ட்ரி அப்படின்னா அமெரிக்கா தான். அப்ப அமெரிக்கா என்பது உலக வளங்களை, உலக அறிவுஜீவிகளை, உலக தொழில்நுட்பத்தை, உலக இளைஞர்களை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்ற பொழுது கட்டாயம் அவர்கள் பின்னோக்கிய பாதைக்கு வருவாங்க. பின்னோக்கிய பாதை என்பது 2-3 மாதங்களுக்கு முந்தைய முடிவுகளுக்கு அவர்கள் வரலாம். இதுல என்ன நம்ம கட்டாயம் இந்தியா போன்ற நாடுகள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் இருக்கின்றால், நான் ஏற்கனவே சொன்னேன், வர்த்தக போரானா வர்த்தகம் என்றாலே போர் தான். இந்த சூழல்ல இந்தியா போன்ற நாடுகள், நீங்க அமெரிக்காவையும் 100% நம்ப முடியாது, சைனாவையும் 100% நம்ப முடியாது.
அதனாலதான் நமக்கு இந்த 2-3 ஆண்டுகளாக நமக்கு நாமே போல செல்ஃப் ரிலையன்ஸ் எக்கானமின்னு பேசுறோம். நீங்க விக்சித் பாரத் 2047 தாரக மந்திரமே நம்ம பொருள்களை நம்ம நாட்டு மக்கள் நம்ம நாட்டு நாணயத்தின் அடிப்படையில் அதிகமான புழங்குகின்ற பொழுது மற்ற நாடுகளை சார்ந்து இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இது எங்கிருந்து நமக்கு கிடைக்குதுன்னா அமெரிக்க பொருளாதாரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய லெசன். டாலரை உலகமெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்கன்னா தான் டாலர் பொருளாதாரமான அமெரிக்கா தாக்கு பிடிக்கும். நிறைய நாடுகள் டாலரை ஒதுக்கணும் அவசியம் இல்லை, டாலரை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மற்ற நாணயங்கள்ல அங்கங்கே புழக்கத்துல இருந்தாங்கன்னா நிச்சயம் டாலருடைய மதிப்பு, டாலருடைய பயன்பாடு, டாலருடைய அந்த தேவை அளிப்பு என்பது ஒரு சமநிலையற்ற தன்மைக்கு வரும். இது அமெரிக்க பொருளாதாரங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்வார்கள். அது கட்டாயம் இல்ல சார், டாலர் வந்து அதனுடைய முக்கியத்துவத்தை இழக்குது அப்படிங்கிறது உண்மைதானா? அது வந்து இன்னும் எதிர்காலத்துல எப்படி இருக்கும் சார் அதோட போக்கு? இல்ல, ரிலேட்டிவ் டேர்ம் தான், ரிலேட்டிவ் டேர்ம், அப்சல்யூட் டேர்ம்ஸ் இன்னைக்கும் டாலர் தான் நம்பர் 1 கரன்சி, அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் டாலருக்கான தேவை, டாலருக்கான மதிப்பு, டாலரை பயன்படுத்துவதனுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது. அப்படின்னா என்ன? மற்ற நிறைய நாடுகள் தங்கள் நாட்டு நாணயங்களை அல்லது இரு நாடுகளுக்கான நாணயங்களை, இப்ப நீங்க ருப்பியா இருக்கலாம் அல்ல ரூப்லா இருக்கலாம், மற்ற எண்ணா இருக்கலாம், இதனுடைய பயன்பாட்டை கூட்ட நினைக்கிறார்கள், கூட்ட முயற்சி செய்கிறார்கள். அப்படின்ற பொழுது ரிலேட்டிவ் டேர்ம்ல ஒப்பீட்டு பார்வையில் பார்க்கின்ற பொழுது டாலரை பயன்படுத்துகின்ற அளவு நாளாக குறைந்து கொண்டு வருகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது அது அமெரிக்க பொருளாதாரத்துக்கு சாதகமாக அமையாது, அமெரிக்காவை சார்ந்திருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கும் அது பாதிக்கும் என்பதைத்தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இன்னைக்கும் நம்பர் 1 கரன்சி இந்த வேர்ல்டு டாலர் தான். ஆனால் அந்த டாலருடைய பயன்பாடு, டாலரை மற்ற நாடுகள் ஏற்றுக்கொள்கின்ற அளவு, டாலரை வைத்து உலக வாணிபம் செய்கின்ற அளவு குறைந்து கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். ஓகே சார், நன்றி சார். தொடர்ந்து பேசலாம். கணேஷ்குமார் சார், இப்போ நம்ம இன்னொரு விஷயங்கள் வந்து இப்போ நமக்கு ஏற்கனவே ஒரு லைனாக கோடிட்டு சொன்னீங்க. அதாவது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய வர்த்தக போர் மாதிரியே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு மறைமுகமான போர், இல்லைன்னா ஒரு சாதகமான சூழல் இல்லாமல் இருக்குன்னு சொல்லலாம். வர்த்தக ரீதியாக ஒரு சாதகம் இல்லாம இருக்குன்னு சொல்லலாம். இப்போ அது வந்து இப்போ சைனா ஒரு மாடல், நீங்க சொன்னீங்க வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி, அது வந்து ஒரு மாடலாக இருக்கு அப்படின்னு சொன்னா, இது மற்ற நாடுகளுக்கு, எந்த நாடுகளுக்கு அமெரிக்கா அதிகமாக வரி விதிச்சதோ அந்த நாடுகளுக்கு இது வந்து ஒரு மாடல் மாதிரி இருக்கும் அப்படி சொல்றீங்க. அப்போ இந்தியா இதை எப்படி பார்க்கணும்? இந்தியாவுக்கு இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பாடம்னு கூட நம்ம சொல்லலாம். அது வந்து என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்தியா எதிர்பார்த்தது தான் இது. இந்தியா வந்து இதை ஆன்டிசிபேட் பண்ணுச்சு ஆரம்பத்துல இருந்தே. இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது 25% சொன்னாங்க, 20 இருக்கலாம் அப்படின்னாங்க, அப்புறம் 25 சொன்னாங்க, அப்புறமா டைரக்டாவே அபிஷியலா வந்து 25, அப்புறம் ரஷ்யன் ஆயில் நீங்க வாங்குறதுனால எக்ஸ்ட்ரா 25ன்னு சொல்லி 50ன்னு சொல்லிட்டு ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. சைனாவுக்கு 100 வரைக்கும் எல்லாம் போச்சு. ஆனா இந்தியா வந்து அமைதி காத்தது. அது வந்து இந்தியா வந்து எதுவும் பேசல, நான் வந்து ஒத்துக்கல, எதுவுமே. ட்ரேடு டீல் அப்படிங்கிறது 2 பேர் சேர்ந்து முடிவு எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு நாட்டோட அதிபர் வந்து ஒரு நாட்டோடைய ஒரு தலைவர், அவ்வளவுதான். அவர் வந்து ஒரு நிறுவனத்தோடைய மேலதிகாரி மாதிரி வந்து 50% நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் வாங்க முடியாது அப்படிங்கிறது இந்தியா ரொம்ப தெளிவா இருந்தது. இந்தியா வந்து சைனாவோடைய வளர்ச்சியிலிருந்து கத்துக்கிட்டதுனால்தான் பிரதமர் அவர்கள் டைரக்டா சொன்னது என்னன்னா, ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு 2020 சொல்றாரு. எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு இங்க வந்து நிப்போன்னு அவருக்கு அப்பவே தெரியும். சோ இது எதெல்லாம் வந்து டிபெண்டன்சிஸ், ஏன்னா யூஎஸ் வந்து சைனா டிபெண்டன்ட் ஆயிட்டாங்க. 1992ல இருந்து 2022க்குள்ள டேபிளுக்கு கீழே இருந்த சைனா டேபிளுக்கு மேல வந்தது. அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா யூஎஸ் தான். சைனா இன்னைக்கு இவ்வளவு அக்ரெசிவா இருக்காங்க, சைனா இன்னைக்கு டேபிள் டாப்பரா இருக்காங்க, நம்பர் 2 எக்கானமியா இருக்காங்கன்னா, இதுக்கு அமெரிக்காவோடைய உதவியோ அமெரிக்காவோடைய ஆதரவோ இல்லாம அவங்க வளரவே முடியாது. மேற்கத்திய நாடுகளுடைய முழு ஆதரவு, அதை வச்சுதான் சைனா இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. உள்நாட்டு தேவைக்காக பெரும்பாலும் போயிட்டாங்க, எல்லா ஃபேக்டரியுமே அங்கேயே போயிடுச்சு. சோ இப்ப அமெரிக்கா வந்து இன்னைக்கு ட்ரம்ப் சொல்றாரு, நான் எல்லா ஃபேக்டரியும் நான் திருப்பி அமெரிக்காவுக்கே கொண்டு வருவேன், எல்லாத்தையும் நான் அமெரிக்காவிலேயே ப்ரொடியூஸ் பண்ணுவேன், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் எப்ப சொல்றாருன்னா, 20 வருஷம் கழிச்சு நீங்க டிராகன், குழந்தையா இருக்கிற டிராகன் நல்லா பெருசா வளர்த்து கொழுத்து போயிருக்க டிராகன், அந்த டிராகன்ல கொண்டு வந்து நிறுத்திட்டு இன்னைக்கு நான் வந்து டிராகனை கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் வந்து எல்லா ஃபேக்டரியும் நான் என் ஊருக்கு கொண்டு வருவேன்னா, முதல்ல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த வேலையை செய்வதற்கான தகுதி பெற்றவர்களா இருக்கிறாங்கனால தெரியல, அந்த வளம் இருக்கா இல்ல. சோ அப்போ டாலரோட மதிப்பு அப்ப இருந்தது வேற, இப்ப இருக்கிறது வேற.
அதுதான் வந்து ஐயாவும் குறிப்பிடுறாரு, நானும் அதுதான் குறிப்பிடுறேன். சோ இப்ப எல்லாத்தை நீங்க விட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் இருக்கு, எல்லாத்தையும். நீ முதல் ரிசோர்ஸே இல்ல, நான் சொல்ல ஹியூமன் ரிசோர்ஸ் வேணும். நீங்க ஏஐல போறீங்க, மிஷின் போறீங்கனாலும் உள்ள மத்த சப்ளை செயின் இருக்கு இல்லையா, சப்ளை செயினையே நீங்க மொத்தமா கட் பண்ண முடியாது. இப்ப குளோபலைஸ் பண்ணி, அதாவது எனக்கு தேவை போது நான் குளோபலைசேஷன் எடுத்துட்டு வந்துருவேன், எனக்கு தேவை இல்லைன்னும் போது குளோபலைசேஷன் வேண்டாம் அப்படின்ற ஒரு விளையாட்டு நீங்க உலகத்தோட இனிமேல் விளையாட முடியாது. இந்தியா இதை வந்து முழுமையாக 2016 வாக்குலயே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதனாலதான் 2016ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சைனா டிபெண்டன்சில இருந்து எல்லாத்துலயுமே குறைச்சிட்டு வரோம். நம்ம ஒரு பக்கம் அமெரிக்காவை எப்படி பேலன்ஸ் பண்றோமோ அந்த பக்கம் சைனாவை பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். இப்ப நம்ம சைனா டிபெண்டா போனோம்னா திருப்பி அடுத்த அமெரிக்காவும் நம்ம ஆயிடும். ஒண்ணு நம்ம அடுத்த சைனாவும் ஆகும், இல்ல அடுத்த அமெரிக்காவும் ஆகும். நம்ம ரெண்டுமே ஆக போறது இல்ல. நாம வந்து ஆத்ம நிர்பார் எதுக்காக நம்ம பாரத பிரதமர் இன்னி வரைக்கும் இனிஷியேட் பண்ணி இன்னி வரைக்கும் எம்பசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. 2 நாள் முன்னாடி பேசின பேச்சுல கூட நம்மளோட ஊர் பொருளை நம்மளே வாங்கணும் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம், நாம எக்ஸ்போர்ட் எக்கானமியும் இருக்க முடியாது, இம்போர்ட் டிபெண்டன்ட் எக்கானமியாவும் இருக்க முடியாது. அதனால நம்ம அதுக்கு பேலன்ஸ், ஒரு ஃபைன் லைன் டிரா பண்ணணும். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்ம நிக்கணும். அதனால நம்மளுடைய பொருட்கள் வெளிநாட்டு பொருளை நம்பி இருக்க முடியாது, உள்நாட்டு பொருளை ஏற்றுமதி பண்ணாமல் இருக்க முடியாது. அதனால கொள்முதல் பண்றதும் ஏற்றுமதி பண்றதும் ரெண்டுமே ஒரு பேலன்ஸ் இருக்கணும். நம்மளுடைய பாப்புலேஷன் வந்து உலகத்தோட மிகப்பெரிய பாப்புலேஷன். அதனால நான் வந்து வாங்கவே மாட்டேன் வெளியில இருந்து சொல்ல முடியாது, விற்கவே மாட்டேன்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே பண்ணியாகணும். சோ அதனால ஆத்ம நிர்பார் எதுக்காகனா, இன்னைக்கு ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து நம்ம சைனா கிட்ட போய் நிக்கிறோம். நாம மாத்திரம் இல்ல, உலகத்துல இருக்க எல்லா நாடுகளுமே போய் நிக்குது. ஆனா இதற்கான காரணி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா நாடுகளும் அவன் சீப்பா கொடுக்குறான், அவன் ஊர்ல ப்ரொடக்ஷன் லைன் இருக்கு, எனக்கு இன்னைக்கு பொருள் கிடைக்கும் அப்படின்றதுனால நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்றதை யோசிக்காம பண்ண முடிவு தான் இது. சோ இன்னைக்கு நம்ம வந்து சிப் மேனுஃபேக்சரிங் பண்றோம். முன்னாடி வந்து G4, அதாவது சிப் 4 கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க. 4 கண்ட்ரி தான் சிப் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுல சைனா, தைவானும் ஒண்ணு. 85 உலகத்துல 85% சிப்பு வந்து தைவான்ல இருந்து தான் வருது. இப்ப நான் இன்னைக்கு இவ்வளவு பேசுறாங்கல்ல, அதாவது ஜி ஜின்பிங் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் எல்லாம் பேசினாங்க. ஓகேவா, உக்ரைன் வார்ல பத்தி பேசினாங்க, பொருளாதாரத்தை பத்தி பேசினாங்க, டாலரை பத்தி பேசினாங்க, பிரிக்ஸ் எல்லாத்த பத்தி பேசுறாங்க. தைவானை பத்தி மாத்திரம் பேச மாட்டாங்க. ஏன் தைவானை பத்தி பேச மாட்டாங்க அப்படின்னா, தைவான் அப்படின்னு வரும்போது அது வந்து அமெரிக்காவை பேசாது, உலகத்துல எந்த நாடும் பேசாது. ஏன்னா தைவான் மேல கை வச்சா உலகத்துல எல்லா நாடும் பாதிக்கப்படும். அந்த மாதிரி ஒரு ரீஜனா அந்த தைவான் வளர்ந்துருச்சு. சோ இப்ப அதை நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கனாலே 5 வருஷம் ஆகும். சோ அது என்னைக்கு தைவானை மீறி நீங்க வந்து சிப் மேனுஃபேக்சர் பண்றீங்களோ அன்னைக்கு தைவானை பத்தி எல்லா நாடும் பேசலாம். சோ அந்த மாதிரி இந்தியா வந்து இப்ப இந்தியா அடுத்த சைனாவும் ஆக வேண்டாம், அடுத்த அமெரிக்காவும் ஆக வேண்டாம் அப்படின்னா, இந்தியா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ்டான ஒரு நிலையை தான் எடுத்திருக்காங்க. இது இன்னும் தொடர்ந்து நடக்கணும். நம்மளோட growth ஃபேக்டர் நல்லா இருக்கு, நம்மளுக்கு நல்ல சப்ளை செயின்ஸ் இருக்கு, நம்ம குளோபல் சவுத்தோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கும். சோ இது எல்லாமே இருக்குன்னா அடுத்த 5 வருடங்கள் இதே வளர்ச்சி விகிதம் இருக்குமானால் நம்ம அமெரிக்காவும் ஆக வேணாம், சைனாவும் ஆக வேணாம், அடுத்த இந்தியா யாருன்னு உலகத்துல போட்டி போடுற எல்லாமே நம்ம இருக்கு. நன்றி சார், நன்றி சார். முத்துராஜ் சார், இப்போ நம்ம அதே கேள்வியை தான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். இப்போ இந்தியா வந்து இந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணிக்க வேண்டியிருக்கு? இந்திய பொருளாதாரம் இப்போ ஏன்னா நீங்க ஏற்கனவே முதல் தரப்புல நீங்க முதல் சுற்றுல பேசும்போதே கூட சில விஷயங்களை சுட்டி காமிச்சிங்க. நாம வந்து ஒரு அமெரிக்கா இல்லை சைனா அப்படி 2 பேருக்கும் ஒரு நடுவாந்திரமான ஒரு நிலையில தான் நம்ம எடுக்க முடியும். 2 பக்கமும் சாய முடியாது. இல்லை இங்கேருந்து ஒரு ப்ரெஷர் வரும்போது அந்த பக்கமோ, இல்லை அந்த பக்கம் வந்து ப்ரெஷர் வரும்போது இந்த பக்கமோ நம்ம வந்து ஒரு நிலையை எடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெளிவா சொன்னீங்க. அப்போ அந்த ஒரு சூழல்ல இந்தியா எந்த மாதிரியான நிலை எடுக்கணும்? இந்தியாவுக்கு என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்கு? நிறைய வாய்ப்புகள் இந்தியாவுக்கு. பொருளாதார மந்தம், உலக பொருளாதார மந்தம் எதனால் என்றால் இந்த வரி பொருளாதாரத்தினால்தான். உங்களுக்கு தெரியும், சுங்க வரி பொருளாதாரத்தினால்தான் அந்த சூழல் வந்தது. இன்றைக்கு அந்த படிப்பினையை அறிந்துதான் எனக்கு தெரிந்து இந்திய அரசாங்கம் ஜிஎஸ்டிய ஒரு ரேஷனலைஸ் பண்ணாங்க. அது நம்பர் 1 லேர்னிங் ஃப்ரம் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ். நம்பர் 2 நம்ம என்ன அப்படின்னா, இன்னைக்கு வேர்ல்டுல டெமோகிராஃபி டிவிடெண்ட் சொல்றோம். உலகத்துல படித்த ஆங்கிலம் தெரிந்த டெக்னீஷியன்ஸ் இளைஞர்கள் கொண்ட நாடு இந்தியாவில தான். இன்னும் 10 ஆண்டுகளுக்கு அது இந்தியா தான் நம்பர் 1 இருக்க போதுன்னுதான் நம்ம உலக அறிக்கையெல்லாம் சொல்லுது. இந்த சூழல் நமக்கு பயன்படத்தக்கதாக இருக்க வேண்டும். இன்னொன்று, உலகத்துல நுகர்வோர் என்று எந்த பொருளாதாரமாக இருந்தாலும் உற்பத்தியாளர் யாரை நம்பி இருக்கிறார் என்றால் நுகர்வோரை நம்பி. இந்த உலகத்துல அதிகமான நுகர்வோரை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்று இந்தியா. இந்தியாவும் சைனாவும் தான். அதுல ரொம்ப முக்கியமா ப்ரோக்ரசிவ் கன்சியூமர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன்ஸ். அதுதான் நிறைய நாடுகளுக்கு பொறாமையாவும் இருக்கு, பிடிக்காம இருக்கு. ஏன்னா இந்தியன்ஸ் எதை கேட்டாலும் வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லி அதை நம்ம அட்வான்டேஜா மாற்ற தெரியும். ஸோ டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் சொல்லக்கூடிய இந்திய இளைஞர் பட்டாளத்தையும்
அதிகமான விவரம் தெரிந்த அதிகமான நுகர்வோர் அறிவு கொண்ட நுகர்வோரையும் இந்த ஆப்டிமம் டாரிஃப் ஜிஎஸ்டியோ மற்ற வரிகளோ ரொம்ப உச்சத்துக்கு போனா திருப்பி கட்ட மாட்டாங்கன்னு சொன்னோம். இந்த 3 விஷயங்களும் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கிறது. கட்டாயம் இன்னும் 2-3 ஆண்டுகளில் இந்தியா வேற நிலைக்கு செல்லும், சாதகமான நிலைக்கு செல்லும் என்பது என்னுடைய அனுமானம். நன்றி சார். நன்றி சார். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துரைத்த இருவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஜெயந்த்.